எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா கணபதியே போற்றி போற்றி, என் தாய் தந்தையரே போற்றி, என் குருமார்களே போற்றி, ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேனுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த பதிவிலே பிறந்த நாள் கொண்டாடும் முறை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே நாம் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். ஒருவர் எந்த தேதியில் பிறக்கின்றாரோ அதே தேதியில் அடுத்த ஆண்டு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். நண்பர்களே, இதில் சற்று நாம் சிந்திக்க வேண்டும். என்னவென்றால், நாம் ஒரு கோவிலுக்கு செல்கிறோம். அங்கே போய் என்ன செய்கிறோம்? முதல்ல கோவிலுக்கு போய் நம்முடைய ராசி அல்லது நட்சத்திரத்தில் தான் நாம் அர்ச்சனை செய்கிறோம். நம்மளுடைய ராசியை சொல்கிறோம் அல்லது நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்கிறோம். அதை வைத்து நாம் அர்ச்சனை செய்து கொடுக்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது நாம் பிறந்த நாளை மட்டும் ஏன் நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடுவதில்லை என்பதுதான் இந்த பதிவிலே முக்கியமான ஒன்று. உதாரணமாக, இன்று திங்கட்கிழமை 8ஆம் தேதி, ஜனவரி மாதம் 8ஆம் தேதி ஒரு குழந்தை பிறக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை அனுசம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறது. அதாவது 8ஆம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். அந்த குழந்தை அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது. அதே குழந்தைக்கு அடுத்த ஆண்டு பிறந்த நாளை நாம் அதே 8ஆம் தேதியில்தான், ஜனவரி 8இல் தான் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அல்லவா? அதில் அந்த 8ஆம் தேதியில் அந்த அனுச நட்சத்திரம் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த 8ஆம் தேதி அந்த அனுச நட்சத்திரம் இல்லை என்றால் அடுத்து 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ இப்படி தள்ளி போவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஜென்ம நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த பதிவிலே முக்கியமான ஒரு அம்சம். அப்படி கொண்டாடும் பொழுது அந்த குழந்தைக்கு நவகிரகத்தினுடைய ஆசைகள் முழுவதுமாக கிடைக்கும். நவகிரகத்தினுடைய ஆசைகள் முழுவதுமாக கிடைக்கும். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பிறந்த நாளை ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாட வேண்டும் என்பது இந்த பதிவினுடைய முக்கியமான அம்சம். அதேபோல் பிறந்த நாள் அன்று காலையிலே சூரிய நமஸ்காரம் முதலில் செய்ய வேண்டும். அடுத்தது தாய் தந்தையரிடம் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது குலதெய்வத்திற்கு சென்று மனதார குலதெய்வத்தை வழிபட வேண்டும். பிறந்த நாள் அன்று உங்களால் முடிந்தவரை அனாதை இல்லங்களுக்கோ முதியோர் இல்லங்களுக்கோ சென்று அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு உணவு தானம் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் இது அமையும். அடியேன் கூறியது போல அனைவரும் பிறந்த நாளை கொண்டாடி வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.